எப்படி இருக்கு யாழ்ப்பாணம்? யாழ்ப்பாணம் சூப்பரா இருக்கு. அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா. நாங்க ஒரு ஸ்டேஜ்லயும் அதை மறக்காம சொல்லிடுவோம். யாழ்ப்பாண சாப்பாடுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, இல்ல உங்களை யாரும் அப்படி நினைக்கல. ஜூனியர் இருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய். ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணி கிடைச்ச ஒரு ஸ்டேஜ் இது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அழகான இடம், ஸ்ரீலங்கா போகணும். நீ அல்லால் தெய்வம் வேறெது. கொஞ்சம் வெயில் பயங்கரமா அடிக்குது. ஆனா நாங்க சென்னையில இருந்து வந்திருக்கோன்றதுனால அந்த வெயில் கூட எங்களுக்கு ஒரு பெருசா இதுவா தெரியல. ஏன்னா அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா. நான் ஸ்டேஜில் ஏறினா அப்படியே ரியலாக நான் கொஞ்சம் சைலண்டாக கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியிலே என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏன்னா பக்கத்தில் நிற்கிற ஆக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்கிறது, நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரியணும்னு சொல்ல, விஜய் டிவியில் இறுதியாக நடந்த சூப்பர் சிங்கர் பாடல் போட்டியில் பங்கு பெற்றின உங்களோட மனங்களை கொள்ளை கொண்ட பாடகர்கள்லாம் என்னோட நிற்கினம். இவர்கள் யாழ்ப்பாணத்தில் தற்சமயம் நிற்கினம். ஏன் நிற்கினம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், அதுக்கு முதல் அனைவருக்கும் புது வருட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் புது வருட வாழ்த்துக்கள். இந்த புது வருட வாழ்த்தை தாண்டி இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு யாழ்ப்பாணம் ராரை மோலில் மிக பிரம்மாண்டமான ஒரு இசை நிகழ்வை சிறப்பிக்கிறதுக்காண்டி தான் இந்த பாட்டுக்கார ஆக்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. அவர்கள் என்னென்ன பாட்டு பாட போயினோம், இந்த பாட்டுகளை தாண்டி டான்ஸுகள், வேறு வேறு வித்தியாசமான நிகழ்ச்சிகள் எல்லாம் ராரை மோலில் இருக்குது. அதை தாண்டி இந்த ராரை மோலில் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு அந்த இசை நிகழ்வை தாண்டி டின்னரும் இருக்குது. இது சும்மா இல்லை, டிக்கெட் கொடுத்தா நீங்கள் இந்த ஷோவை பார்க்க வேணும். இந்த டிக்கெட்டுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஒன்று போகும். இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா இந்த டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தாண்டி நீங்கள் டிக்கெட்டுகளை நேர்லையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு முதல் யாழ்ப்பாணம் வந்திருக்கிற இந்த பாடகர்களுடன் ஒரு சில வார்த்தைகள் கலந்து ஒரு சில பாடல்களையும் கேட்க போகிறோம். வணக்கம். முதல் இந்த இங்காலி சைட்லேருந்து வருமா இல்லை இங்காலேருந்து வருமா? நீங்க எங்காலில இருந்து வந்தாலும் ஓகே, உங்களோட சைட்லேருந்து வருமா? ஓகே, இந்த மைக்கை தாங்க. வணக்கம் சரண். வணக்கம். எப்படி இருக்குது யாழ்ப்பாணம்? சூப்பராக இருக்கு. ஒரு வாரத்தில் முடிச்சிட்டீங்களா? அவ்வளோ தானே? எப்படி சொல்கிறது, நல்ல பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இடத்தையெல்லாம் சுற்றி பார்க்கும்போது. இங்கேயே இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு. சரி, ஓகே. ஆரம்பமே நீங்கள் ஷோட்டாக சொல்லி முடிச்சிட்டீங்க, பிரச்சனை இல்லை, நல்ல விஷயம். உங்களோட குரலில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா எங்களோட உறவுகளுக்காண்டி? உங்களோட பாட்டை பார்த்து தான் எங்களோட ஷோவுக்கு விரைவினோம். ஊரெல்லாம் என் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது, நீ அல்லால் தெய்வம் வேறெது, நீ என்னை சேரும் நாள் எது, ஊரெல்லாம் என் பாட்டுத்தான் உள்ளத்தை மீட்டுது, நாளெல்லாம் உன் பார்வைதான் இன்பத்தை கூட்டுது. தேங்க்யூ. வாவ், செமையாக இருக்குது. பார்க்குறவர்களும் அப்படி தான் நினைப்பினோம். இப்படியான சிறந்த பாடல்களை தாண்டி இதில் நிற்கிற 4 பேட்ட பாடல்களையும் நீங்கள் நேரடியாக பார்க்கணும்னு சொன்னால் ராரை மோலுக்கு இன்றைய தினம் 6 மணிக்கு நீங்கள் வேற வேணும் வந்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வாழ்த்துக்கள் சரண். இங்கால நிக்கில் நிற்கிறார். நிக்கில், வணக்கம். நிக்கில் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சௌக்கியமாக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எப்படி இருக்குது யாழ்ப்பாணம் வந்துருக்கிறீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்கோம். சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே ஊரெல்லாம் சுற்றி பார்த்து சூப்பராக இருக்குது. நாங்கள் இங்கே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நாங்கள் பாட போகிற இடம் இன்னும் எவ்வளோ சூப்பராக இருக்கும்னு எக்ஸைட்டடாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அவங்க எல்லோரையும் அங்கே சந்திக்கிறோம். தேங்க்யூ. தமிழ்நாட்டிலேருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கிறீங்க. இப்போ 2-3 நாளாக நிற்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சாப்பாடு எப்படி உங்களுக்கு? யாழ்ப்பாண சாப்பாடில் எது பிடிச்சிருக்கு ரொம்ப? யாழ்ப்பாண சாப்பாடில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா, அந்த என்னது இந்த ஒரு வானலில் போட்டு சுட்டு கொடுத்தாங்க அந்த அப்பமும் தேங்காய் பாலும் அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த புட்டும் சிக்கன் கறியும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இடியாப்பமும் சூப்பராக இருந்துச்சு.
சரண் என்னென்னு சொன்னால் யாழ்ப்பாணம்னு சொன்னாலே புட்டுக்கு ஃபேமஸ். புட்டு நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க, அது நல்லா இருக்குன்னு சொன்னீங்க, வாழ்த்துக்கள். பக்கத்தில் நிற்கிற நிகிலை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் சூப்பர் சிங்கர் என்ற டைட்டில் வின்னர், இறுதியாக நடந்த டைட்டில் வின்னரோட தான் பக்கத்தில் இருந்து கதைக்கிறேன். இப்படியான அந்த பிரபல பாடகிகளோட புது வருஷத்தை வந்து உங்களோட ஃபேமிலியோட வந்து இந்த இசை நிகழ்வை கலந்து சிறப்பிக்கணுமன்றதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோட குரலில் வந்து எங்களோட உறவுகளுக்காண்டிய ஃபியூ லைன்ஸ் பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? ஜூனியர் 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 இருமனம் கொண்ட திருமண வாழ்வில் இடையினில் நீ ஏன் மயங்குகிறாய்? இளகிய பெண்மை இருவர்க்கை பொம்மை, ஏனினும் நீயும் ஏங்குகின்றாய்? இளகிய பெண்மை இருவர்க்கை பொம்மை, ஏனினும் நீயும் ஏங்குகின்றாய்? கரையினில் ஆடும் நாணலே நீ நதியிடம் சொந்தம் தேடுகின்றாய். வாவ், செமையாக இருக்குது, உண்மைக்கு நல்லா இருக்குது. அதோட வந்து நிகழ் உங்கள்கிட்ட கேட்கணும் மெயினான கேள்வி. நான் கேட்குற மாதிரி இருக்கு, எங்களோட உறவுகளை மாதிரி தான் எதிர்பார்ப்பினா, நீங்கள் வந்து சூப்பர் சிங்கர் மேடையில் வந்து பாட்டுகள் பாடும்போது வந்து உங்களை அறியாமலே வந்து ஆடுவீங்கள் பாடுவீங்கள், ஒரு இடத்த நிற்க மாட்டீங்க நிலையா? அது வந்து ஸ்டேஜில் அப்படி தானே, இல்லை வந்து ரியலாகவே நீங்கள் அப்படி தானே? இல்லை, நான் ஸ்டேஜில் ஏறினா அப்படியே ரியலாக நான் கொஞ்சம் சைலண்ட்டாக கம்முன்னு அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன். சரி, ஓகே, பிரச்சனை இல்லை, வாழ்த்துக்கள். நான் கண்டிப்பாக உங்களை டிலே பண்ண விரும்பல. கண்டிப்பாக. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பக்கத்தில் நிற்கிற வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும், சோஷியல் மீடியாவில் அது வந்து சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை தாண்டி சகல விதமான சோஷியல் மீடியாவிலேயும் வந்து உங்களோட மனங்களை கொள்ளை கொண்ட பாடகி சூப்பர் சிங்கர் தவசிலி பக்கத்தில் நிற்கிற. வணக்கம் தவசிலி. வணக்கம் அண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சும்மா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நான் சூப்பராக இருக்கேன். சரி, முதலாவது கேள்வி என்ன கேட்குறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த சூப்பர் சிங்கர் மேடையில் ஏற முதல் சரியா, நீங்கள் சாதாரணமான ஒரு பெண்ணாக இருந்து பாட்டுகள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் போட்டு கொண்டு வந்தீங்களா, டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ஆமாம், போடும்போது நீங்கள் நினைச்சிருக்கிறீங்களா இப்படியான மேடையெல்லாம் கிடைக்கும், அதை தாண்டி இப்படியான நாடுகள் இலங்கை வர நாடுகளுக்கு பயணிப்பட நினைச்சிருந்தீங்களா? நான் நினைச்சதை விட மேனிஃபெஸ்ட் பண்ணேன். லைக் மேனிஃபெஸ்ட் பண்ணால் எதுவும் கிடைக்காதது எதுவுமே இல்லை, நான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன். ஏன்னா ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி கிடைச்ச ஒரு ஸ்டேஜ் இது. கிடைக்கும் ஒரு நாள் கண்டிப்பா அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த வருஷம் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு வந்து ஆச்சரியம் தான். ஸோ இந்த வருஷம் கிடைச்சது ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்றேன். வாழ்த்துக்கள். யாழ்ப்பாணத்துக்கு 4 பேரும் வந்து முதல் தடவையாக வந்திருக்கிறீங்க. எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த ஃபீலிங்? இங்கே சூப்பராக இருக்குது. கிளைமேட்டு தான் கொஞ்சம் வெயில் பயங்கரமாக அடிக்குது. ஆனால் நாங்கள் சென்னையிலேருந்து வந்திருக்கோன்றதுனால அந்த வெயில் கூட எங்களுக்கு ஒரு பெருசாக இதுவாக தெரில. ஏன்னா அங்கே பயங்கரமாக வெயில் அடிக்குது. வெயில்னு சொல்லிக்க ஞாபகம் சொன்னால், இப்போ நாங்கள் ஏசிக்கு நின்று கூட இந்த முகத்தை பார்த்தா தெரியும் சரியான மாதிரி இருக்குது. ஸோ அதால் வந்து நீங்கள் பார்க்குறவர்கள் யோசிக்கக்கூடாது. தம்பி என்ன பக்கத்தில் பாட்டுக்கார பிள்ளைகள் இந்தியாவிலேருந்து வந்த அன்னைக்கு பயத்தில் வேர்க்குது, அப்படி ஒன்றும் இல்லை, சரியான ஹொட்டாக இருக்குது. நான் அப்படி இல்லை உங்களை யாரும் அப்படி நினைக்கல. ஆமாம், ஸோ வெயில் இருக்குது. ஆனால் இங்கே நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே எல்லாமே அழகாக இருக்குதோ. நிக்கில் சொன்ன மாதிரி நாங்கள் அப்படியே ஜாலியாக ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோன்ற ஃபீல் இல்லை, அப்படியே இட்ஸ் ஃபீலிங் லைக் ஹோம், அவ்வளோதான். எப்படி இப்போ நீங்கள் நிற்கிற இடம் வந்து மேங்கோ மென்ஷன், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி நல்ல கவனிப்புகள் எல்லாம் செய்யணுமா? செம்ம கவனிப்பு, பயங்கரமாக கவனிக்கிறாங்க. அதான் சொல்கிறேனே, அவங்க வீட்டு பிள்ளைகள் மாதிரி எங்களை பார்த்துக்கிறாங்க. இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி, ஓகே. நீங்கள் என்ன சொல்கிறது, சூப்பர் சிங்கர் மேடையில் வந்து உங்களை ஒரு பேசுபொருளான ஒரு பாடகி ஆக்கினது வந்து பல பாடல்கள் இருந்தாலும் வந்து அந்த தூதுவளை இளையராஜா பாடல் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்காண்டி எங்களுக்காண்டி எங்களோட உறவுகளுக்காண்டி அந்த பாட்டில் ஒரு ஃபியூ லைன்ஸ் படிக்கிறீங்களா? கண்டிப்பாக. தூதுவளையல அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா, தூண்டாம நீ விளக்க தூண்டி விட்டு எரிய வச்சு உன் முகத்தை பார்க்க போற நாள் கணக்கா. தேங்க்யூ. சூப்பர். என்ன சொல்கிறது, பாட்டை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் வந்து இதை ஷோர்ட்டாக இந்த காணொலியை நாங்கள் முடிக்கணும் என்ற காரணத்தால் முடிக்கிறோம். இந்த பாடல் இதை தாண்டி வேறு பாடல்கள் எல்லாம் வந்து இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு வந்து ராரை மோலில் வந்து மிக பிரமாணமான இசை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு அந்த ராரை மோலுக்கு வந்து மாலை 6 மணிக்கு வந்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம். ராரை மோல் யாழ்ப்பாணத்தில் எங்கே இருக்குன்ட்டு பல பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். இலக்கம் 104 ஆடியபாதம் வீதி, கொக்குவில் யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் இருக்கிற இந்த ராரை மோலில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். பக்கத்தில் இன்னொரு ஆள் நிற்கிறா, அவன் வந்து கடைசியாக கதைக்கணும்னு சொல்லி கோவிக்கிறா தெரியல, 4ஆவதாக கதைக்கணும்னு சொல்லி. அப்படி இல்லை. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? சூப்பரா இருக்கேன். சரி, எல்லா டைம் கேட்ட மாதிரி உங்கள்கிட்ட கேட்குறேன், யாழ்ப்பாணம் எப்படி இருக்கு?
யாழ்ப்பாணம் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த ஹோட்டலில் தான் நாங்கள் முக்கால்வாசி டைம் இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப அழகான ஒரு இடம். அந்த ஹட் மாதிரி நிறைய குட்டி குட்டி இதெல்லாம் இருக்குது சாப்பிட்றதுக்கு, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும். சூப்பர் சிங்கர் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியை முடிச்சிட்டு வந்து இதுதான் உங்களோட முதலாவது வெளிநாட்டு பயணம்? ஆமாம், ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் இதுதான் ஃபர்ஸ்ட் அப்ராட் ட்ரிப். ஆமாம். நீங்கள் நினைச்சிட்டீங்களா இலங்கைக்கு அதுவும் யாழ்ப்பாணத்துக்கு வருவோம்? இல்லை, கண்டிப்பாக நினைக்கல. நான் அந்த மாதிரி எங்கெல்லாம் போவோன்ற ஒரு இது இருந்துச்சு. எனக்கு ஸ்ரீலங்கா வரணும்னு இருந்துச்சு. இப்போ அது நடந்திருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அழகான இடம், ஸ்ரீலங்கா போகணும், நல்லா இருக்கும்னுலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வர முடிஞ்சதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஓகே, இது மெயினான எங்களோட உறவுகளும் வந்து கேட்க வேண்டிய கேள்வி. நான் உங்கள்கிட்ட பொதுவாக எல்லாட்டையும் கேட்குறேன், ஆனால் நீங்கள் பதில் சொல்லுங்க. இப்போ ஈழத்தில், அதாவது வந்து இலங்கையில், குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து பல பாடக பாடிகள் வந்து இந்தியாவிலேருந்து வேறு வேறு டெலிவிஷனில் வந்து இப்போ சூப்பர் சிங்கரோ வேறு சி தமிழில் வந்து பாடல்கள் நல்ல மாதிரி படிக்கணும். அவைகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி அவங்க பண்ணுறது வந்து ரொம்ப பிரேவான ஒரு விஷயம்னு சொல்லணும். அப்புறம் இந்த மாதிரி சேனல்ஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து இருக்கிற அந்த ரெப்ரசன்டேஷன் நமக்கு தெளிவாக தெரியுது. அது வந்து இந்த சேனல்ஸ் பண்ணுறதும் ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா நிறைய ஆளுங்க அப்படி வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி வரும்போது தான் இன்னும் ஆளுங்க அது பார்த்து வர மாதிரி அவங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கிது. வந்தாலும் அவங்கள சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஸோ நினச்சா எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம பேக்ரவுண்டோ இல்லை எங்கேருந்து வருதோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இஃப் யூ ஆர் டிட்டர்மின்ட் இனஃப் எதுவும் நம்மளால பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் தான் கிடைக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சூப்பர், நல்ல மாதிரி பதில் சொல்கிறீங்க. எங்களோட உறவுகள் வந்து யோசிப்பினா தம்பி கண்ணநேரம் மீனாட்சியை கதைக்க விட வேண்டாம், அவனோட குரலில் வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்ப மட்டும் ஆசைப்படுறீங்க. ஸோ அவைக்காண்டி ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? பாடலாம் கண்டிப்பாக. அம்மாடி அம்மாடி நெருங்கி ஒரு தரம் பார்க்கவா, ஐயோடி ஐயோடி மயங்கி மடிகின்னு தூக்கவா, எம்மாடி எம்மாடி நீ தொடங்க தொலைந்திடவா, இழந்ததை மீட்கவா, இரவலும் கேட்கவா. வா, செமையாக இருக்குது. மற்றது வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். உங்களோட உங்கள் 4 பேரையும் வந்து ஸ்ரீலங்காவுக்கு கூட்டிக்கொண்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? கேடி பிரசாத். அவருக்கு நன்றி சொல்லணும் மட்டும் ஆசைப்படுறீங்களா? நாங்க வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் அதை மறக்காம சொல்லிடுவோம். சொல்லிட்டு தான் இருக்கோம். அதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். இந்த சிங்கர்ஸ் 4 சிங்கர்ஸையும் தாண்டி யாழ்ப்பாணம் அல்லது இலங்கையை தாண்டி வேறு நாடுகளுக்கு வந்து உங்களோட நிகழ்ச்சியை சிறப்பிக்கணும். அதை வந்து உங்களோட வெட்டிங்கோ அல்லது இந்த கோயில் திருவிழாக்களோ வேறு இசை நிகழ்வுகளுக்கு இந்திய பாடகிகளை வந்து கொண்டு வந்து சிறப்பிக்கணும் என்று ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் பிரசாத் என்ற அவரை நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவர் வந்து இப்படியான இசை நிகழ்ச்சிக்கான சிங்கர்ஸை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார். உண்மையில் இவர்களை தாண்டி யாழ்ப்பாணத்துக்கு அதிகமான இந்தியன் பாடகிகளை கொண்டு வந்த பெருமையும் வந்து பிரசாத் அண்ணாக்கு தான் சாரும். இந்த இடத்துல வந்து அவருக்கும் இந்த இடத்துல நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். மற்றது வந்து உங்களோட 4 பேருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன். நான் ஏன் சொன்னேன்டா, இவ்வளவு பிஸியான ஷெடியூலுக்கு மத்தியில் வந்து இந்த காணொலி பதிவு செய்கிறதுக்கு ஓமன் சொல்லி வந்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த ராரே மோலில் வந்து மிக பிரமாண்டமான இசை நிகழ்ச்சியில் நீங்கள் 4 பேரும் வந்து அட்டகாசமாக அந்த இசை நிகழ்ச்சியை சிறப்பித்து எங்களை யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு விருந்து அளிக்கணும்னு சொல்லி வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி விடைபெறுகின்றேன். தேங்க்யூ. ஓகே உறவுகளே, இந்த காணொலியில் வந்து இன்றைய தினம் ராரே மோல், அதாவது ஆடியபாதம் இலக்கம் 104 ஆடியபாதம் வீதி கொக்குவில் யாழ்ப்பாணம் என்ற முகவரியில் அமையப்பெற்ற ராரே மோலில் நடக்கின்ற பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சியில் வந்து இந்த 4 சிங்கர்ஸும் வந்து பாடப்போயினும். இந்த இசை நிகழ்ச்சிக்கான டிக்கெட்டுகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால் ராரே மோலுக்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ஒன்று போகும், இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம்ன்றதை நான் சொல்லிக்கொண்டு இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்கிறேன். அதோட வந்து இந்த இசை நிகழ்ச்சியை தாண்டி ஸ்பெஷல் டின்னரும் இருக்குது, அதையும் நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மையோ. நன்றி, வணக்கம்.